அன்று அலுவலகத்தில் நண்பன் மூர்த்திக்காக காத்து இருந்தேன். சொன்னது போல் மாலை 4 மணிக்கு மூர்த்தி வந்தான். அவனுடைய புதிய மாருதி ஸ்விஃப்ட் காரில் என்னை அழைத்து கொண்டு கிண்டியில் இருக்கும் அவனது வீட்டிற்கு வந்தான். கடந்த 2 வருட நட்பில் இன்றுதான் முதலாக அவனது வீட்டிற்கு வருகிறேன். நான் ஐயனார். இன்னும் திருமணம் ஆகாத 27 வயது இளைஞன். சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தில் உதவி பொறியாளன். படித்து முடித்ததில் இருந்து இங்குதான் வேலை செய்கிறேன். முற்றுப்புள்ளி. சென்னை கே நகரும் கிண்டியும் என் பொறுப்பில் இருந்தது. மூர்த்தி குடிநீர் வடிகால் வாரியத்தில் சிறு வேலைகளை கான்ட்ராக்ட் எடுத்து செய்யும் ரிஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டர். கடந்த 2 ஆண்டுகளாய் என் உதவியால் நிறைய வேலை எடுத்து செய்து நிறைய சம்பாதித்தவன். எனக்கு பல வழிகளிலும் நன்றி கடன் பட்டவன். என்னை விட 8 வயது மூத்தவன். ஆனால் பார்ப்பதற்கு கொஞ்சம் வயசானவன் போல் தோற்றம். வீட்டிற்குள் நுழைந்த என்னை மூர்த்தியின் மனைவி கனகா 2 கைகூப்பி வரவேற்றாள். நானும் மரியாதையாக கைகூப்பி வணங்கி உள்ளே வந்தேன். புதிதாக புதுப்பிக்கப்பட்ட வீட்டை மூர்த்தி எனக்கு சுற்றி காட்டினான். இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். ரெம்ப செலவாச்சு சார் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டான். கூட்டல் 2 வரை மட்டும் படித்த மூர்த்தியின் அப்பா ஒரு பில்டிங் மேஸ்திரி. மூர்த்தியின் சிறு வயதிலேயே மூர்த்தியின் அம்மாவை விட்டுவிட்டு ஒரு நல்ல எங்கேயோ செட்டில் ஆகிவிட்டவர். மூர்த்தியின் அம்மாதான் கஷ்டப்பட்டு மூர்த்தியை கூட்டல் 2 வரை படிக்க வைத்தார். அதன் பிறகு அப்பாவின் நல்ல நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பத்தில் கட்டிட ஆள் ஏஜென்ட் வேலை பார்த்த மூர்த்தி படிப்படியாக சின்ன வேலைகளை கான்ட்ராக்ட் எடுத்து செய்து இப்போது இந்த அளவு உயர்ந்துவிட்டான். மூர்த்தியின் வளர்ச்சியில் எனக்கு பெரும்பங்கு உண்டு. கடந்த 2 ஆண்டுகளில் எனது மேற்பார்வையில் இருந்த பகுதியில் பெரும்பாலான சிறு வேலைகளை மூர்த்திதான் செய்தான். அவனுக்கு எஸ்டிமேட்டில் இருந்து பேமெண்ட் வாங்கி கொடுப்பதுவரை நான் உதவி செய்தேன். அதற்கு கூலியாக எதுவும் நான் மூர்த்தியுடன் வாங்குவது கிடையாது. மூர்த்தியே கேட்டாலும் சிரித்துக்கொண்டு மறுத்துவிடுவேன். உன் வீட்டிற்கு கூட்டிப் போய் ஒரு நாள் சாப்பாடு போடுப்பா என்று மட்டும் சொல்வேன். வீட்டை மராமத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், ரெடியானவுடன் கண்டிப்பா சாப்பாடு போடுறேன் என்பான். அந்த நாள் இன்றுதான் வந்தது. ஆனால் அதுவே என் வாழ்வில் தோட்ட வேலை செய்யும் நாளாகிவிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. மூர்த்தியின் மனைவி கனகா. மூர்த்தியின் அப்பாவின் தூரத்து சொந்தம். தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை சொந்த ஊர். நான் சாப்பாடு சாப்பிட நினைக்கும்போது ஒரு அறையில் இருந்து வயதான பெண்மணியை கைத்தாங்கலாக ஒரு பெண் அழைத்து வந்தாள். வந்த அந்த வயதான பெண் வாங்க தம்பி என்று வரவேற்றாள். உடனே எழுந்த மூர்த்தி இவங்கதான் என் அம்மா. அவள் என் தங்கை ரோகிணி என்று அறிமுகப்படுத்தினான். அவன் அம்மாவுக்கு வணக்கம் சொல்லிய நான் மூர்த்தியின் தங்கை ரோகிணியை பார்த்தேன். லேசாக கருப்பாக இருந்தாலும் அழகாக இருந்தாள். தங்கை ரோகிணியை பற்றி மூர்த்தி அடிக்கடி புலம்புவான். கல்யாணம் ஆகி 6 மாதங்களில் புருஷனை பிரிந்து வாழ்பவள். தான் அதி புத்திசாலி என்ற எண்ணத்துடன் கர்வம் பிடித்தவள். வருமானத்திற்காக ஒரு பெண்கள் அழகு நிலையத்தில் பியூட்டிஷியனாக வேலை செய்பவள் என்பது மூர்த்தியின் புலம்பலில் நான் அவளை பற்றி அறிந்து கொண்டது. அம்மாவை மீண்டும் அறைக்குள் கொண்டு விட்ட ரோகிணி வந்து எனக்கு எதிராக அமர்ந்து கொண்டாள். என்னை பற்றியும் பொதுவான சில விஷயங்களை பற்றியும் என்னோடு பேசினாள். அடிக்கடி என்னை பார்த்து ஒரு சிறு புன்னகை செய்தாள். எனக்கு கணினியில் இருக்கும் ஆர்வத்தை பற்றி கேட்டாள். நான் எனக்கு தெரிந்ததை சொன்னேன். உடனே அவள் பிசியில் ஒரு டவுட் இருக்கு என்று சொல்லி என்னிடம் கேட்டாள். நான் வெர்பலா சொல்ல முடியாது, பார்த்துதான் சொல்ல முடியும் என்றேன். உடனே மூர்த்தி இவளோடு இதே தொல்லைதான் சார், அது என்ன இது என்ன என்று சொல்லி புலம்பினான். ஆனால் ரோகிணி அது எதையும் கண்டு கொள்ளாமல் வந்து பிசி பாருங்களேன் என்று அழைத்தாள். நான் எழுந்து அவளோடு வந்தேன். என்னோடு வந்து சிறிது நேரம் இருந்த மூர்த்தி பின் வெளியில் போய் விட்டான். அண்ணன் எப்ப போவான், திண்ணை எப்ப காலியாகும் என்பது போல் இருந்த ரோகிணி. மூர்த்தி என்ன சார், அவ சந்தேகம் தீர்ந்து விட்டதா என்று கேட்டான். நானும் மெல்ல சிரித்துக்கொண்டு இப்போதைக்கு லேப்டாப்பில் இருந்த சந்தேகம் தீர்ந்துவிட்டது, நாளைக்கு தெரியாது என்று சொல்லி ஆனா நல்ல பொண்ணு என்று ரோகிணியை புகழ்ந்தேன். நான் போகலாமா மூர்த்தி என்று அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தேன். நான் கற்பனை செய்து கொண்டு இருந்தபோது என் கைபேசி அழைத்தது. எடுத்து பேசினாள் ரோகிணி. சாரி சார், இன்னொரு சந்தேகம் என்று ஏதேதோ கேட்டாள். நானும் ஏதோ பதில் சொல்லுவது போல் உளறினேன். நானும் நேரம் கிடைக்கும்போது அவளுக்கு போன் செய்தேன். முற்றுப்புள்ளி.
அன்று சனிக்கிழமை. விடுமுறையாதலால் வீட்டில் ஓய்வில் இருந்தேன். அன்று மாலை ரோகிணி வீட்டிற்கு வந்தாள். வெளியே சாப்பிட போகலாமா என்றாள். இல்லை ரோகிணி, இன்னைக்கு வெளியில் செல்லவில்லை, வீட்டில்தான் என்றேன். சரி என்று நாங்க தோட்ட வேலை செய்தோம். முற்றுப்புள்ளி. ரோகிணி அவளின் கல்லூரி நண்பி திருமணத்துக்கு திருச்சி போவதாக சொன்னாள். அவள் நண்பியின் தோழியும் அவள் அம்மாவும் நெருங்கிய தோழியாகவும் இருந்ததால் அம்மாவும் மகளும் திருச்சிக்கு திருமணத்துக்கு ஒரு நாள் முன்னரே போக ஏற்பாடு செய்தனர். அப்படியா ரோகிணி, அப்ப 2 நாள் உன்னை பார்க்க முடியாதா என்று சொன்னேன். ரோகிணியும் 2 நாள் இல்லை 3 நாள் ஆகும் என்றாள். ரோகிணியும் அவள் அம்மாவும் திருச்சி கிளம்பி போனதும் மூர்த்தி வீட்டுக்கு வந்தேன். கனகா சமையல் அறையில் இருந்தாள். மூர்த்தி வெளியில் போயிருக்கிறாரா என்று கேட்டு வைத்தேன். ஏன், அவர் இருந்ததால் தான் வீட்டுக்கு பேச வருவீங்களோ என்று கேட்டவள். சரி, அதை விடுங்க நீங்க. ரோகிணியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்றாள். ரோகிணியை பற்றி அவள் இப்படி கேட்டதும் அவளை கொஞ்சம் நேரம் அழவைக்க எண்ணி, ஏன் ரோகிணிக்கு என்ன, ரொம்ப நல்ல பெண், திறமையானவள், ரொம்ப அழகி என்றேன். என் பதிலில் கொஞ்சம் கனகாவின் முகம் கோபம் ஆவது தெரிந்தது. ஆமாம், இதை ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள் என்றேன். அதை கேட்டதும் கொஞ்சம் நிதானித்து, முன்பெல்லாம் ரோகிணி அதிகம் வெளியில் போக மாட்டாள், யாரோடும் அதிகம் பேசியது கிடையாது. ஆனால் கொஞ்ச நாளாக உங்களோடு பேசிய பிறகு அவள் கொஞ்சம் மாறி விட்டாள் என்றாள். அவள் அப்படி சொன்னதும் என் புருவத்தை உயர்த்தி, அப்படியா, என்ன மாறுதல், நல்லதா கெட்டதா என்று கனகாவை பார்த்தேன். என் கேள்விக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தவள். அது நல்லதா கெட்டதா என்று தெரியவில்லை. ரோகிணிக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. அவள் இன்னும் விவாகரத்து வாங்காமல் புருஷனை பிரிந்து இருக்கிறாள், அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்றாள். ஏன் ரோகிணி இங்கு இருப்பது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ என்று கேட்டேன். நான் அப்படி கேட்டதும் உடனே பதறியவள், அப்படியெல்லாம் இல்லை, ரோகிணி நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுதான். இப்போது ரோகிணி உங்களோடு தோட்ட வேலை செய்வது எங்களுக்கு தெரியும். அது நல்லதா கெட்டதா என்று தெரியவில்லை என்று முகத்தில் குழப்பம் காட்டினாள். உடனே நான், ரோகிணி என்னோடு பேச ஆரம்பித்த நாட்களிலேயே முதலில் என்னை காதலிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாள். நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகவே முதலில் பேசினோம் என்று நிறுத்தினேன். என் பதிலின் முழுமையை ஆவலுடன் எதிர்பார்த்த கனகாவுக்கு ஆனால் போக போக அப்படி இல்லை என்றேன். நான் அப்படி சொன்னதும், அப்போ நீங்கள் இருவரும் தோட்ட வேலை செய்தீர்களா என்று கனகா கேட்டவுடன், எப்போதோ தோட்ட வேலை செய்து விட்டோம் என்றேன். அதை கேட்டதும் கனகா அதிர்ச்சி அடையவில்லை, அவள் முகத்தில் லேசாக கவலை தெரிந்தது. சற்று மௌனமான கனகா, ரோகிணி உங்களை கல்யாணம் செய்ய சொல்லவில்லையா என்றாள். முற்றுப்புள்ளி. அதை கேட்டதும் கொஞ்சம் லேசாக சிரித்த நான், இல்லை, ரோகிணிக்கு என்னை கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை என்றேன். அதை கேட்டதும் நிமிர்ந்த கனகா, அப்படியானால் நீங்கள் அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அவள் கணவனுடன் சேர்த்து விடலாமே என்றாள். முற்றுப்புள்ளி. நானும் சரி, இனிமேல் அதை பற்றி யோசிக்கிறேன் என்றேன். கனகாவுடன் பேசிக்கொண்டு இருக்கும்போதே லேசாக தலை வலிப்பது போல் இருந்தது. அதனால் எனக்கு லேசாக தலை வலிக்கிறது, ஏதாவது தைலம் இருந்தா தாங்களேன் என்றேன். உடனே உள்ளே எழுந்து சென்றாள் கனகா. உள்ளே சென்று கையில் விக்ஸ் எடுத்து வந்து தந்தாள். கனகா, நாமளும் தோட்ட வேலை செய்யலாம் என்றாள். சரி என்று தோட்ட வேலை செய்தோம். தொடரும்.